அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் கூறும் அறிவுரைகள். இறை நம்பிக்கையாளர்கள் யார்? அல்லாஹுவை நம்பி. அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும்? அல்லாஹ் ஒரே ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவைகளற்றவன், எந்த விதமான தேவையும் அவனுக்கு இல்லை. அடிமைகளாகிய நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அவன் தேவைகளற்றவன். லம் யலித், அவன் எவரையும் பெறவில்லை. வலம் யூலத், அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக மிக்காக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இவ்வாறு அல்லாஹுவை நம்பி அல்லாஹு வழங்கிய அல்லாஹுவை நம்பி அல்லாஹு அவனுக்கென சில வேலைகளை நிவர்த்தி செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கின்ற வானவர்களை நம்பி, வேதங்களை நம்பி, அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட இறை தூதர்களை நம்பி, இன்ப துன்பம் எதுவென்றாலும் முன்னமேயே அல்லாஹுடைய கலாக்கதிரிலே பதியப்பட்டிருக்கிறது என்ற விதியை நம்பி, மரணத்திற்கு பிறகு உறுதியாக நிச்சயமாக வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறுமையை நம்பி, இந்த 6 விஷயங்களையும் நம்பி அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் தான் ஈமான் இறை நம்பிக்கையாளர்கள், ஈமான் உடையவர்கள். இந்த ஈமான் உடையவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அறிவுரையை, ஈமான் கொண்டு விட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அவர்கள் ஈமான் கொண்டு விட்டு வேறு வழியிலே சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆன் நெடுகிலும் பல விஷயங்களை மூமின்களுக்கு அறிவுறுத்துகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையில பயப்படுங்கள். முஸ்லிம்களாக அல்லாமல் மௌத்தாகி விடாதீர்கள். மூமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இவ்வாறு. வேறு வேறு யகூதிகளை பார்த்தோ, நஸ்ரானிகளை பார்த்தோ, இணை வைப்பவர்களை பார்த்தோ சொல்லவில்லை. இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் என்னை பயப்பட வேண்டிய முறையில நீங்கள் பயப்பட வேண்டும். அப்படி பயப்பட்டால்தான் நீங்கள் முஸ்லிம்களாக மௌத்தாக முடியும். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் சொல்லிவிட்டு உங்கள் இஷ்டத்திற்கு நடந்தால் இறுதி நிலை இந்த உலகை விட்டு பிரியும் போது நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஆகவே அல்லாஹுவை நீங்கள் பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படுங்கள். முஸ்லிமாக அல்லாமல் மௌத்தாகி விடாதீர்கள் மூமின்களே என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். மூமின்களே, இறை நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். தொழுகையும் பொறுமையும் உங்களுக்கு அவசியம். இது ரெண்டையும் வைத்து நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். ஆக பதறக்கூடிய காரியம் சிதறிவிடும் என்பார்கள். எந்த அளவுக்கு நாம் பொறுமையை அஸ்திவாரமாக வைத்து இறை நம்பிக்கையை உள்வாங்கி அதை மனபூராவும் நிரப்பி, அந்த நம்பிக்கை நிரப்பி அதன் வழியிலே அதன் அடிப்படையிலே செயல்படும் போது, இறையச்சத்தோடு செயல்படும் போது நமக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை பார்த்து பார்த்து இவ்வாறெல்லாம் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹ் வலா குல்லத்தும் வலா ஷஃபாஅ வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். நம்பிக்கை கொண்டோரே, மூமின்களே, பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்திருக்கின்றோமே அந்த செல்வத்திலிருந்து, நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழிகளில் செலவு செய்யுங்கள். இன்னும் காவிர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் தாம் அநியாயக்காரர்கள்.
செல்வத்தினால் நாம் நரகம் சென்று விடக்கூடாது, சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகின்றார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தை சார்ந்தவர்களை தவிர வேறவரையும் உங்களின் அந்தரங்க கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிறர் உங்களுக்கு தீமை செய்வதில் சிறிதும் குறை வைக்க மாட்டார்கள். நீங்கள் வருந்துவதை அவர்கள் விரும்புவார்கள். அவர்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள கடுமையான வெறுப்பு அவர்கள் வாய்களிலிருந்தே வெளியாகிவிட்டது. அவர்கள் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பதோ இன்னும் அதிகமாகும். நிச்சயமாக நாம் இது பற்றிய ஆயத்துக்களை தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டோம். இன்று பார்க்கிறோம், தங்களுடைய அந்தரங்க கூட்டாளிகளாக, தொழில் கூட்டாளிகளாக, மிகப்பெரிய பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் இன்று எந்த அளவுக்கு நிர்கதியாகி விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்ததின் காரணத்தினாலே, அவர்களை ஒற்ற நண்பர்களாக, அந்தரங்க கூட்டாளிகளாக ஆக்கி கொண்டதின் காரணத்தினாலே இன்று பலவிதமான இப்பொழுதுதான் வெளிப்படைந்திருக்கிறார்கள். அவர்களை வெளியேறச் சொல்கிறார்கள். ஆகவே அல்லாஹுடைய அந்த வாக்கை மீறி யார் நடந்தாலும் அது இம்மையிலும் மறுமையிலும் பாதகமாக அமையும். ஆகவே அல்லாஹுக்கு அஞ்சி நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயப்படுங்கள். நாளை மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக, மறுமைக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எதையெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள்? தான தர்மங்கள் மூலமாக, தொழுகை மூலமாக, நோன்பின் மூலமாக, என்னென்ன இபாதத்துகள் இருக்குமோ அதன் மூலமாக, நல்லறங்கள் மூலமாக நீங்கள் எதையெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள்? நாளை நீங்கள் போனவுடன் நஷ்டமடைந்து விடக்கூடாது. சரியான பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த பேலன்ஸை வச்சு நீங்க சொர்க்கம் போகணும். அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். ஆகவே நீங்கள் நாளை மறுமைக்காக, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக எதையெல்லாம் முற்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்கள், அல்லாஹ் திருப்தி அடையக்கூடிய விதத்திலே உங்களுடைய அந்த இபாதத்துகள், அந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறதா என்பதை உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களை பார்க்காது. அவர்கள் தொழுவதில்லை, அவர்கள் நோன்பு வைப்பதில்லை, அவர்கள் குர்ஆன் ஓதுவதில்லை, அது நமக்கு தேவையில்லை. அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் உள்ளது. நான் சொல்லலாம், நல்ல முறையில தீனை எத்தி வைக்கலாம். ஆனால் நாம் நம்மை சீர்தூக்கி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், முதலிலேயும் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக எதை நீங்கள் முற்படுத்தி இருக்கிறீர்கள் அதை நீங்கள் உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்து கொண்டே இருக்கிறான், அவன் அறியாமல் இல்லை. ஆகவே நாம் அல்லாஹ்வுக்கு உகந்த நல்லடியார்களாக திகழ வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து தூய்மையானவற்றையே உண்ணுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் த்வையிபாத்தி மா ரஸக்னாகும் வஸ்குருல்லாஹ இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். ஹலாலானது, தூய்மையானது, மனமானதை நீங்கள் உண்ணுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து தூய்மையானவற்றையே உண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருப்பின் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹுக்கு அவன் வழங்கிய நியாமத்துகளுக்கு, அவன் வழங்கிய அருக்கொடைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத், யா அல்லாஹ், உன்னை அழகிய முறையிலே நான் வணங்கி வழிபடவும், உனக்கு நன்றி செலுத்தவும், உன்னை அதிகமாக திக்ர் செய்யவும் எனக்கு அருள் புரி என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள். ஆகவே அல்லாஹ் நமக்கு ஏராளமாக சொல்லி இருக்கிறான். அதையெல்லாம் இந்த ஒரு ஜும்மாவிலே முடிக்க முடியாது. இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுல்லா யா அய்யுஹல்லதீன ஆமனு துகு யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ் ஸலாமி கானு வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன்.
நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதீங்க. சில விஷயங்களை அல்லாஹ் சொன்னதை எடுத்துக்கொண்டு சில விஷயங்களை அல்லாஹ் சொன்னதை விட்டுடாதீங்க. இஸ்லாத்துல முழுமையாக நுழைந்து விடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். தவிர ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். மானக்கேடானவற்றை செய்ய தூண்டுவான், அல்லாஹுக்கு மாறு செய்ய சொல்லுவான், வீணானவற்றில் நம்மளை மூழ்கடிப்பான். இவ்வாறு இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தையே பாழ்படுத்தி விடுவான். ஆகவே ஷைத்தானை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால், கருத்து வேற்றுமை ஏற்படுமானால், உண்மையாகவே நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புபவர்களாக இருந்தால் அதை அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள். இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும். ஆகவே அல்லாஹுவை பயந்து அவனை வணங்கி அவனுடைய மன்னிப்புக்கும் அருளுக்கும் சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக நாம் திகழ வேண்டும். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானம் வயுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வயஃபிரு லக்கும் வல்லாஹு ذுல் ஃபதுலில் அஸீம். இறை நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்வீர்களானால், ஈமான் கொண்ட பிறகு என்ன? தக்வா, இறையச்சம். நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்வீர்களானால் அவன் உங்களுக்கு நன்மை தீமையை பிரித்தறிந்து நடக்கக்கூடிய நேர்வழி காட்டுவான். அது அவனுடைய பொறுப்பு. நீங்கள் அல்லாஹுவை பயந்து இது செய்யலாமா செய்யக்கூடாதா, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இதை நமக்கு சரியாக தெரியவில்லை என்றால் அல்லாஹுவை நீங்கள் பயந்து அவனை பயந்து நடப்பதின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹுக்கு பயந்து நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் அவன் உங்களுக்கு நன்மை தீமையை பிரித்தறிந்து நடக்கக்கூடிய நேர் வழி காட்டுவான். இன்னும் உங்களை விட்டு உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னிப்பான். ஏனெனில் அல்லாஹ் மகத்தான அருட்கொடை உடையவன் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுக்கு பயப்படுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள். உண்மை பேசக்கூடியவர்களாக, உண்மையாளர்களோடு உறவாடக்கூடியவர்களாக, நட்பு பாராட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இர்கஉ வஸ்ஜுது வஅப்து ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் தஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், இன்னும் சஜிதாவும் செய்யுங்கள், இன்னும் உங்கள் இறைவனை வணங்குங்கள், மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அதிகமாக நன்மையை செய்யுங்கள், தீமை செய்யாதீர்கள். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், ஏனென்றால் இந்த விஷயம் இருக்கிறத, இதயத்திலே நிம்மதி வேண்டும், இதயம் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் இது அதிகமாக செய்யப்பட வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكروا யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நீங்கள் திக்ர் கொண்டு தியானம் செய்யுங்கள். தஸப்பிஹூஹு புக்ரத்தம் வஅஸீலா. காலையிலும் மாலையிலும் அவனை நீங்கள் துதி செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாவுக்கு எளிதானது, அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. நாளை நன்மை தட்டிலே மீசானிலே அதிக கனமுடையதாக இருக்கக்கூடியது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இவ்வாறு நீங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்தால், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம்தான் இதயங்கள் அமைதி அடைகின்றன, இதயங்கள் கல்புகள் நிம்மதி பெறுகின்றன என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த நிலையிலும்
அல்லாஹ்வோடு நாம் நெருங்கிய தொடர்பிலே இருக்க வேண்டும். பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்றாலும் அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுடைய நினைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் இந்த ஜும்மா நாளிலே மோமின்களை பார்த்து, இறைநம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ ذلكم خير لكم إن كنتم تعلمون. ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு அல்லாஹுவை திக்ர் செய்ய, அல்லாஹுவை வணங்க, அல்லாஹுவை தியானிக்க விரைந்து வாருங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக நன்மையுடையதாகும். இப்படி அல்லாஹ் அவனுடைய பள்ளிக்கு வர சொல்லுகிறான். வெள்ளிக்கிழமையிலே முன்கூட்டியே வர சொல்லுகிறான். வந்து இந்த பயானை கேட்டு தொழுகையை முடித்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தொழுகையை முடித்தவுடன் நீங்கள் பள்ளியில இருக்க வேண்டாம். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. நீங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டால் உடனே வெளியேறுங்கள். பூமியின் பல பகுதிகளிலும் பரவி சென்று அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய ஃபதுலை, சம்பாத்தியத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அதனால் நீங்கள் அல்லாஹ்விடம் அதிகம் நெருக்கமானவர்களாக ஆவதற்காக அவனிடம் அதிகம் தௌபா செய்யும், பாவ மன்னிப்பு கேளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா அஸா ரப்புக்கும் அய்யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வயதுகிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, களப்பற்ற மனதோடு அல்லாஹ்விடம் தௌபா செய்து பாவம் மன்னிப்பு கேட்டு நீங்கள் மீட்சி பெறுங்கள். உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு போக்கி உங்களை சுவனச் சோலைகளில் பிரவேசிக்க செய்வான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். தன் நபியையும் அவருடன் ஈமான் கொண்டார்களே அவர்களையும் அந்நாளில் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். தன் நபியையும் அவர்களோடு ஈமான் கொண்டார்களே நாம் சஹாபாக்கள் இருந்து, தாபீன்கள் இருந்து, தபவு தாபீன்கள் இருந்து நாம் வரை தனது நபியையும் அவர்களோடு ஈமான் கொண்டார்களே அவர்களையும் அல்லாஹ் அந்த நாளில் இழிவுபடுத்த மாட்டான். அவர்களுடைய பிரகாசம், ஈடேற்றம் பெற்ற அவர்களுடைய பிரகாசம், ஒளி அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு வலப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும். அவர்கள், எங்கள் இறைவா, எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக, எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக, நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றுடையவன் என்று கூறி பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். சொர்க்கத்துக்குள்ளும் நுழைவார்கள். ஆகவே அல்லாஹ் என்னென்ன சொல்லுகிறான் என்பதை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, அவன் எதை விட்டெல்லாம் நம்மை தடுக்கிறான் என்று அந்த தடுத்தவற்றை விட்டும் விலகியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.